ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 8:30 மணி போல் ஒரு வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணே. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொட்டை அடித்தேன்ல, திருத்தணி கோவிலில் போய்ட்டு மொட்டை அடிச்சுன்னு வந்தேன்ல. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு குறுக்கு மாதிரியும் கட்டிக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டு உள்ள அதாவது ஒரு ஸ்டிப்பு மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு குறுக்கு மாதிரியும் கட்டிக்கலாம். இல்லைனாக்கா அது வந்து தையலாகவும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான். நம்ம தையலே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தெரியாது அது வெளியில். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தையலாகவே நம்ம போட்டாச்சு, தெரியுதுங்களா? அழகாக நம்ம அதை மடிப்பு தையல் போட்டோம். இப்போ ஸ்டிப்புக்கு ஸ்டிப்பும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சா? லைனிங் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இது வேறு வளவலன்னு இருக்குல்ல இந்த துணி, ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து பேக்கு தைச்சிட்டோம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். ஈஸி தான். டக்கு டக்கு டக்குன்னு தைச்சி ஓரம் தூக்கி போட்டுடணும். ஆனால் பேக்கில் போட்ட மாதிரி தையல் தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் போடக்கூடாது, சரியா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன குறுக்கு மாதிரி கட்டி எடுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி தச்சு திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேக் எப்படி தைச்சோமோ சேம் அதே தான். முதல்ல இதை வந்து தச்சு திருப்பிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கழுத்துக்கு வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அந்த ஃபேண்ட்டு கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பைப்பிங்கும் கொடுக்க போகிறோம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், பார்க்கலாம். லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ மற்ற டெய்லருங்களுக்கும் போகும். அதாவது நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற மாதிரி மற்றவங்களும் கற்றுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த வீடியோ போகும். ஆனால் மொத்தத்திலே லைவ் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காசு வருமா அப்படின்னா வராது. அதுவும் ரொம்ப அதிகமாக வியூஸ் போகும், தெரியுமா? ஒரு லைவ் போட்டாங்கன்னா 20,000 50,000 அப்படிலாம் தெரியல. அவங்களுக்கு கூட எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியல, காசு வருமா அந்த அளவுக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து 2,000 3,000 அந்த மாதிரி தானே போகுது. நம்மளுக்கு காசெல்லாம் வராது அவ்வளோ. இப்போது இதை ஓரத்தில் தைச்சிக்கலாம். இது வந்து மடிப்பு தான் தைக்கணும். அது வந்து தையலாக போட்டதால சிங்கிள் தையல் போட்டோங்க. இது வந்து அப்படி இல்லாமல் மடித்து இப்படி தைச்சிக்கலாம், சரிங்களா? பிகினர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கற்றுக்கணும், அதாவது இந்த டைலரிங் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் நம்ம சேனலே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் டிப்ஸு சொல்லி போட்டிருக்கேன். இன்னுமே வரும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா?